இட்லி கடையோடைய திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முன்னணி நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் என்று திரையரங்கில் வெளியாயிருக்கு. அதாவது நேற்றுக்கு வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ராஜ்கிரண், பார்த்திபன், சமுத்திரக்கனி என பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் இப்படத்தை தயாரித்திருக்கிறார். ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்துள்ள இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதனுடைய கதைக்களம் பார்த்திங்கன்னா, ராஜ்கிரண் தனது சொந்த ஊரில் இட்லி கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருடைய இட்லி கடை தான் அந்த ஊருக்கே அடையாளமாகவும் இருக்குது. ராஜ்கிரணின் மகனான தனுஷ் தனது தந்தையைப் போலவே தானும் ஆக வேண்டும் என்பதற்காக கேட்டரிங் படிப்பை படித்துவிட்டு வெளியூருக்கு வேலைக்கு செல்கிறார். சொந்த ஊரை விட்டு தனுஷ் செல்வது ராஜ்கிரனுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் தனது மகனின் ஆசைக்காக அவர் சரி என சொல்ல ஊரிலிருந்து புறப்படுகிறார் தனுஷ். வருடங்கள் செல்ல சத்யராஜின் ஏஎஃப்சி நிறுவனத்தில் மூத்த செஃப் ஆகிறார் தனுஷ். ஆனாலும் அவருக்கு தனது சொந்த ஊரில் இருக்கும் மன நிம்மதி அங்கு இல்லை. சத்யராஜின் மகளான ஷாலினி பாண்டேவும்